மாவட்ட செயலர் சாதாரண கூட்டம். இதுக்கு பிறகு முடிவு பண்ணுவாங்க. மாவட்ட செயலர் கூட்டத்தை தான் முடிவு பண்ணுவாங்க. ஐயா இந்த தன்னோட மூச்சு இருக்கிற வரையும் தலைவர் பதவியை வழங்க மாட்டேன்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆமா, அவர் பதவியை விட்டு அவர் என்ன பண்ணுவாரு? நிறுவனரா இருக்காரு. நிறுவனர் தான் இருந்தாரு. இப்ப அவரே தலைவராக வரணுங்கிற ஒரு நிலையில அவர் தலைமை பொறுப்பை எடுத்திருக்காரு. தலைமை பொறுப்பை வச்சுக்கிட்டு அவர் கடைசி வரையில அவர் தான் தலைவர். இப்ப கருணாநிதி கடைசி வரையில இல்லையா? அந்த மாதிரி அவர் தான் தலைவர். வடிவேல் ராவணன் டாக்டர் குற்றம் சொல்லியிருக்காரு. பொதுச் செயலாளர் இவர்கிட்ட இருந்து அணி மாறி போயிட்டாரு. இப்ப அப்புறம் அந்த இடத்துக்கு வேக்கண்ட் ஆனதுக்கு ஒரு ஆள் போட்டு தானே ஆகணும். இரு அணிகளா இருக்கு, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனா இரு அணி இல்ல ஒரே அணி தான் நாங்க சொல்றோம். டாக்டர் ஐயா தலைமையில் இருக்கிற அணி தான் ஒரே அணி. இதுல சில பேர் நாங்க தான் புது அணி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தேர்தல் கமிஷன்ல ஜூலை 25, 2026 அன்புமணி தான் தலைவர் சொல்லிட்டு வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்தல் கமிஷன் வெப்சைட்ல. தேர்தல் கமிஷன் உங்களுக்கு தெரியாதா? ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை போடுறதுக்கு தேர்தல் கமிஷன் எப்படி குறுக்கிடும்? தேர்தல் கமிஷனுக்கு குறுக்கிடக்கூடிய அதிகாரம் என்ன இருக்கு? தேர்தல் கமிஷனுக்கு யாரு பொறுப்பாளர் அப்படிங்கிற பட்டியலை 2 ஆண்டுக்கு ஒரு முறை அனுப்பணும். அந்த மாதிரி 2 ஆண்டுக்கு ஒரு முறை அனுப்பணுங்கிற ஒரு நிலையில இப்போ 3 வருஷத்துக்கு மேல இவர் இருந்துட்டாரு. 3 வருஷம் இருந்ததுக்கு பிறகு புதிய பட்டியல் போனாதான் அவங்க தலையிட முடியும். எப்ப வேணாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மாத்தணுங்கிறது. சில கட்சியில 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணுங்கிறது அந்த தேர்தல் கமிஷனுடைய நெறிமுறை, கடைபிடிக்கிற நெறிமுறை. அதெல்லாம் இப்ப ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை சார். பாமகங்கிறது உடைஞ்சாதானே இரு பிரிவுகளா செயல்படுறாங்க. அது உடைஞ்சு விட்டாங்க. நான் சொல்றேன், இரு பிரிவுகளா செயல்படுறாங்க. நீங்க தான் சொல்றீங்க அன்புமணி தலைமையில ஒரு பிரிவு இருக்கு, இங்க ஒரு பிரிவு இருக்குன்னு. இரு பிரிவா இருக்காங்களே தவிர உடைச்சுட்டாங்களா? சரியா இருக்கணும். இதை விட பெரிய பெரிய அளவுல பிளவுபட்ட கட்சிகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒன்னும் சேர்ந்து புள்ளியா? வன்னியர் சங்கத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்சியில தான் பிரச்சனை. வன்னியர் சங்கம் சரியா இயங்கிட்டு இருக்கு. ஆமா, அவர் தான் தலைவர், நான் அவர் நிறுவனர், நான் தலைவர். இதுல ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. பொறுப்புகள் மாற்றம் என்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. கட்சி நிர்வாகிகள் இல்லாம தொண்டர்கள் மத்திய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. இது யார் தான் செல்லும் போறது? ஒன்னும் இல்ல, இது உங்களை மாதிரி இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ஓய்வா இருந்துகிட்டு இருப்பீங்க? ஒரு பரபரப்பா இருங்களேன். அதுக்காக தான். பொறுப்பு யாருதான் போறது செல்லும்? டாக்டர் ஐயா போடுற பொறுப்பு தான் செல்லும். அவர் தான் நிறுவன தலைவர். அவர் சொல்றதுதான் செல்லும். மாவட்ட செயலர் கூட்டம் முக்கிய நோக்கம் என்னங்க சார்? எங்க வழக்கமா நடக்கிறது தான். முடிவு என்ன? இதுல இந்த இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக நாம ஆயத்த பண்ணணும். அதையும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். எடுக்க சொல்லிவிட்டான், அதை எடுக்காம இருக்கான். ஆகையினால் அதை எடுக்க வலியுறுத்தணும். இதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கணும். இதுதான் இந்த செயலாளர்கள் கூட்டத்தினுடைய நோக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.